மயான கொள்ளை அன்னைக்கு என்னதான் நடக்கும் அப்படின்னா, மயானத்துல அம்மனோட உருவம் மண்ணால செய்யப்பட்டிருக்கும். பக்தர்கள் வந்து காட்டேரி வேஷமிட்டும், மண்டை ஓடுகள் மாலை அணிந்தும் ரொம்பவே ஆக்ரோஷமா இருப்பாங்க. இந்த திருவிழாவுல கலந்துக்கிட்டு அம்மன வழிபட்டோம் அப்படின்னா, தீய சக்திகள் விலகும், தீராத நோய்கள், கடுமையான தோஷங்கள் நீங்கும் அப்படிங்கிறது பக்தர்களோட அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. மயான கொள்ளை அப்படிங்கிறது வெறும் தோஷம் நீக்கும் நிகழ்வு மட்டும் கிடையாது. இது எல்லா உயிர்களுக்கும் அன்னை உணவிடக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த மயானத்துல எரிக்கப்படக்கூடிய தானியங்களும், உணவுகளும் அங்காளியால ஆவிகளுக்கும், அலைந்து திரியக்கூடிய ஆன்மாக்களுக்கும் அளிக்கப்படக்கூடிய பலி அல்லது விருந்து அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த 3 தொழில்களுக்கும் அப்பாற்பட்டு, முக்திக்காக காத்திருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு தாயாக நின்று பரமேஸ்வரி கருணை காட்டக்கூடிய நிகழ்வு தான் இந்த மயான கொள்ளை அப்படிங்கிற ஒரு நிகழ்வு. ஊஞ்சல் உற்சவம். அதாவது அங்காள பரமேஸ்வரிக்கு தாலாட்டு பாடுவாங்க. அப்ப என்ன நடக்கும் அப்டின்னா, மயான கொள்ளை முடிஞ்சு அன்னை பரமேஸ்வரி வந்து புற்று வடிவுல சாந்தமடைந்ததுக்கு அப்புறம் நடைபெறக்கூடிய இந்த உற்சவம் தான் ரொம்பவே விசேஷமான ஒரு உற்சவம். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை நாள்ல நள்ளிரவுல வந்து இந்த நிகழ்வு அப்படிங்கிறது நடைபெறும். அமாவாசை அன்னைக்கு சுமார் 11 மணி அளவுல வந்து அலங்கரிக்கப்பட்ட அங்காள பரமேஸ்வரி வந்து ஊஞ்சல் மண்டபத்துல எழுந்தருளுவார். பரமேஸ்வரி ஊஞ்சல்ல ஆடும்போது, அங்க இருக்கக்கூடிய ஓதுவார்கள், பூசாரிகள் எல்லாருமே அன்னைய வந்து புகழ்ந்து தாலாட்டு பாடல்கள பாடுவாங்க. அன்னையோட உக்கிரத்த தணித்து, அவள குளிரூட்டும் விதமா இந்த ஊஞ்சல் சேவை அப்படிங்கிறது அமையுது. இந்த ஊஞ்சல் உற்சவத்த காண்பவர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கிடைக்கும் அப்படின்னா, மன அமைதி கிடைக்கும், திருமண தடைகள் நீங்கும், குழந்தை பாக்கியம் கிட்டும், செய்வினை தீய சக்திகள் இவங்களோட பிடியிலிருந்து விடுதலை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். மயான கொள்ளை அன்னைக்கு அங்காள பரமேஸ்வரி வாரி இறைக்கக்கூடிய தானியங்கள பக்தர்கள் போட்டி போட்டுக்கிட்டு சேகரிப்பாங்க. அந்த தானியங்கள தங்களோட வீட்ல வச்சால் அந்த தானியங்கள தங்களோட வீட்ல வச்சா செல்வம் பெருகும் அப்படிங்கிறதும், வயல்கள்ல தூவினா விளைச்சல் அமோகமா இருக்கும் அப்படிங்கிறது மக்களோட அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி.